ராஜனே என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படட்டும். உடைய வார்த்தையை கேட்க அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் உடைய சத்தம் எங்களுடைய வாழ்க்கையை மறுரப்படுத்தட்டும். எங்க ஜீவியத்தை கட்டி எழுப்பட்டும். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலையும் தேவன் அக்கறை உள்ளவராய் கரிசனை உள்ளவராய் இருக்கிறீர். இந்த சத்தத்தை தூரத்தில் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, பல வாய்ப்புகளின் மத்தியில் கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய விதத்துல கட்டி எழுப்புங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். அபரோஜனமான ஊழியக்காரன் நீர் பிரயோஜனப்படுத்த நிற்கிறேன், நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். சந்தோஷமாய் உங்களை கர்த்தர் மகிழ்த்ததுக்காக நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. ஆமென். சரி, வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல கவனிங்களேன். நாம் வாசித்த அருமையான இந்த வேத பகுதி இப்படியாக ஆரம்பமாகிறது. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். யார் பிரியமாயிருக்கிறார்? கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நல்லா கவனிப்போம். இன்னைக்கு நாம் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, நல்ல மனுஷன் யார்? சொல்லுங்க, நல்ல மனுஷன் யார்? ஒரு வேலைக்கு ஒரு நல்ல மனுஷனை தேடுறாங்க. அப்புறம் ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு, ஒரு குடும்பமாக்குவதற்கு ஒரு நல்ல மனுஷனை, ஒரு நல்ல மனுஷன் என்ன செய்யறாங்க? தேடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல மனுஷன் அப்படிங்கிற வார்த்தையை எல்லா விதங்களிலையும் அவசியமாய் பார்க்கிறார்கள். அப்போ இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை புரிய வைப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் நமக்கு ஒரு தெளிவை கர்த்தர் தருவாராக. நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்போ தேடக்கூடிய இந்த உலகத்துல நீங்களும் நானும் நல்ல மனுஷர்களா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா தானே? நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? முதலாவது நல்ல மனுஷர்களா இருக்கணும். அப்புறம் தான் ஆவிக்குரியவர்களா நம்ம அந்த உலகத்துல நம்ம சாட்சி நாம வெளிப்படுத்தணும். அப்போ முதல்ல ஆண்டவர் நம்மிடத்துல ஸ்தோத்திரம் புரிய வைக்கிற, தெளிப்படுத்த விரும்புகிற காரியம் என்னன்னா, நாம் நல்ல மனுஷர்களா? அல்லேலூயா. ஆமா, நாம நல்ல மனிதர்களா அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொண்டோமானால், இந்த சமுதாயத்துல, இந்த உலகத்துல நாம் வாழுகிற சூழல்ல நம்மை முதலாவது நல்ல மனிதர்களாக என்ன செய்ய வேண்டும்? காட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழும்போது தன் குடும்பத்திற்கு நல்ல மனிதராய் இருந்தார், சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மனிதனாய் இருந்தார், சீசர்களுக்கு அவர் நல்ல மனிதனாய் இருந்தார். அப்புறம்தான் அவர் தெய்வீக தன்மையை அவர் வெளிப்படுத்தினார். அவர் தேவனுடைய குமாரன் என்ற ஸ்தானத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதே போலதான் நீங்களும் நானும் நம்ம வாழுகிறது எங்க? உலகம். அப்போ இந்த உலகத்துல நம்ம எப்படி இருக்கணும்? நல்ல மனிதர்களா இருக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களை நல்ல மனிதராய் மாற்றுகிற இயேசு ஒருவர் உண்டு. அல்லேலூயா. அவரைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம், அவரைத்தான் நாங்கள் சேவிக்கிறோம். ஆகவே நல்ல மனிதர்கள் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு போதிக்க அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வேகமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆகவே நீங்கள் கவனத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உங்களுக்குள் இந்த வார்த்தையை பத்திரப்படுத்தி அதை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துவீர்களானால், நிச்சயமாக இன்னைக்கு உங்களோடு பேசுகிற கர்த்தர் உங்களை அப்படிப்பட்டவர்களாகவே கர்த்தர் மாற்றி அந்த சாட்சியின் வாயிலாக அநேகர் சந்திக்கப்படுவார்களாக. இடரலை உண்டாக்குகிற மனிதர்கள் அல்ல, நல்ல மனிதர்களாக அநேகரை ரட்சித்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாறப்போகிறோம். ஆமென். சரி, முதலாவதாக நல்ல மனிதர்கள் யார் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறத முதலாவது நாம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதனுடைய
24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். மேல உள்ள வசனங்களை 22ஆம் வசனத்தை வாசிப்போம். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். நல்ல கவனிங்க, பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். நல்லா கவனிங்க, இப்ப நாம் வாசித்த அந்த அவன் நல்லவனும்ங்கிறது யாரு? பர்னபாவை குறித்து தான் நாம வாசிக்கிறோம். அவன் எப்படிப்பட்டவனா? நல்லவனும் பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் என்ன செய்யப்பட்டார்கள். அப்போ நல்லவன் மூலமா என்ன நடக்கும் பாருங்க, அநேக ஜனங்கள் கர்த்தரிடமா என்ன செய்யப்படுவார்கள். இன்னைக்கு உலகத்துல சொல்லப்படுறோம் பாருங்க, அவர்கள் மூலமா ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுதா? உங்க மூலமா என் மூலமா திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், கர்த்தரிடமாய் சேர்க்கப்படணும். அப்படிப்பட்ட ஒரு நல்லவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பர்னபாவை போல நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வலியுறுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த பர்னபா எப்படிப்பட்டவன்? நல்லவன். அது மாத்திரமல்ல, நல்லவன் என்று அவன் பேர் சொல்லப்படுவதற்கு அவனுக்குள் இருந்த 2 விதமான அனுபவம். ஒண்ணு, பரிசுத்தாவியினாலும் அப்புறம் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அப்போ நல்லவர்கள் அவருடைய வாழ்க்கையில இந்த 2 அனுபவம் இருக்கும், கட்டாயம் இருக்கணும். பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட அனுபவம் வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் அனுதின ஜீவியத்துல பரிசுத்தாவின் நிறைவு இருக்கா? சற்று சிந்திச்சு பாருங்க, சற்று உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. கர்த்தரை தொழுது கொள்றோம்னு சொல்றோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம்னு சொல்றோம், நான் தேவனுடைய பிள்ளைங்கிறோம், நான் ஏசப்பா பிள்ளைங்கிறோம், நான் சபைக்கு போறேன்னு சொல்றோம். ஆனா நம்ம வாழ்க்கையில அனுதினமும் ரொட்டீனா பரிசுத்தாவின் நிறைவு இருக்கா? அதை வச்சுதான் ஆண்டவர் நம்மளை யாருன்னு சொல்லுவாரு? நல்ல மனுஷன். நீங்க யோசிக்கலாம், என்ன ஆவிக்குரிய விதமா பேசுறீங்களா பாஸ்டர்? மனுஷன் தானே நல்லவன் சொல்லணும், அதுக்கு ஏன் அப்படி பேசுறீங்கன்னா, ஒரு மனுஷனை நல்லவராக்குறதே தேவனுடைய ஆவியானவர் தான். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் பரலோகத்துல இருந்து பாக்குறாரு, எல்லா மனுஷரும் என்ன செய்யறாங்க? கெட்டு போயிட்டாங்க, தீமை செய்யறவங்களா ஆயிட்டாங்க, துன்மார்க்கரா ஆயிட்டாங்க, பாவத்துக்கு மேல பாவம் செய்து தங்களை கெடுத்து கொண்டவர்களா இருக்கிறாங்க. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஏன் அனுப்பப்பட்டார்னா, நம்மை நல்லவர்களாய் மாற்றும்படி அனுப்பப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்போ பரிசுத்தாவின் நிறைவு யாருக்குள்ளலாம் தினமும் இருக்கோ அவர்களை ஆண்டவர் எப்படிதான் வச்சிருப்பார்னா, நல்ல மனிதர்களா அந்த பூமியில கர்த்தர் வாழ வைப்பார். ஆமென் சொல்லுங்க. முதலாவது உலகத்துல நாம எப்படிதான் இருக்கணும்? நல்ல மனுஷர்களா என்ன செய்யணும்? ஆமா, நம்ம நடைகளை அவங்க பார்க்கும் போதே சொல்லணும், இவங்க நல்ல மனுஷங்கய்யா. கொஞ்ச நேரம் பேசுவோமா, கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்போமா? அப்படி இன்னைக்கு பார்க்க முடியுதா? உலகத்துல பார்க்கவே முடியலங்க. சத்தியம் இன்னைக்கு மறைக்கப்பட்டு கொண்டு இருக்கு, சத்தியம் இன்னைக்கு புதைக்கப்பட்டு கொண்டு இருக்கு. என்னெல்லாமோ விரும்புறோம், என்னெல்லாமோ வாஞ்சிக்கிறோம். ஆனா நான் மனுஷன், நல்ல மனுஷனா நான் இருக்கணும். அப்போ நான் பரிசுத்த ஆவியில என்ன செய்யணும்? அனுதினமும் என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். நிரப்பப்பட்ட அனுபவம் எனக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில நிரப்பப்படணும். 2வது சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தில் நிறைந்த மனிதன். விசுவாசம் அவனுக்குள்ள பூரணமா இருந்துச்சு. விசுவாசத்துல குறைவே அவனுக்குள்ள என்ன செய்யல, இல்ல, பார்க்கவே முடியல. எங்கேயாவது அவிசுவாசம் இருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே பர்னபாவுக்குள்ள அவிசுவாசத்தை இன்னைக்கு நமக்குள்ள இருக்கா? நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. இந்த வார்த்தையை கேட்கிற நாம அப்படிப்பட்ட ஜீவியத்துல இருக்கிறோமா? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில, அன்பான சகோதரி, அன்பான சகோதரா, உங்க வாழ்க்கையில நீங்கள் விசுவாசத்துல நிரம்பினவர்களா இருக்கீங்களா? பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுகிற அனுபவத்துல இருக்கீங்களா? அப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், அவன் நல்லவனும் அவள் நல்லவளும் அப்படின்னு உங்களை என்னை பார்த்து கர்த்தர் என்ன செய்வாரு? சொல்லுவாரு. ஆமே.
அப்படி இந்த 2 அனுபவம் இருந்தா அவர்கள் அநேகரை கர்த்தரண்டை என்ன செய்வார்கள்? சேர்ப்பார்கள். நமக்கு ஜனங்களை கர்த்தரண்டை சேர்ப்பதற்கு வேற குவாலிஃபிகேஷன், தகுதி நமக்கு வேற வேண்டவே. படிப்போ பணமோ இதெல்லாம் நமக்கு வேண்டாம். 2 தகுதி வேணும். என்ன தகுதி? பரிசுத்தாவின் நிறைவு, விசுவாசத்தின் நிறைவு. இந்த 2ம் நம்மளை நல்லவனா ஆக்கிறோம். நாம் நல்லவர்கள் என்று ஜனங்களுக்கு முன்னால போய் நம்ம நிற்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஆமென் சொல்லுங்க. வேற எதுவுமே பேச வேணாம், கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. நாம் பேசுகிற வார்த்தையில் தேவனுடைய உண்மைத்துவம் இருக்குது என்பதை அவருடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர்கள் கர்த்தரண்டை சேர்க்கப்படுவார்கள். ஆமே. நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். நீங்க வேதத்துல வாசிப்பீங்கன்னா யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் அவர் நிரம்பும் போது பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நல்லா கவனிங்க. ஏன் பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு வேணும்? யோவான் 14:26. ஏன் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வேணும்னா எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை அவர் என்ன செய்வாராம்? போதிப்பார். ஆமென் சொல்லுங்க. நம்மளை அவர் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்வாராம்? அப்போ போதிக்கப்படுகிற ஒரு மனிதன் நல்லவனாக கட்டாயம் நீடிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. போதிக்க போதிக்க ஆண்டவர் இதை சொல்லுவாரு, அதை சொல்லுவாரு, அதை செய்யாத, இதை செய்யாத, இப்படி இரு, அப்படி இரு அப்படின்னு நம் பரிசுத்த ஆவியில நிரம்பி நம்ம வாழ பழகிட்டோம்னா எல்லாவற்றையும் குறித்து நமக்கு என்ன செய்வாரு? போதிப்பார். அப்போ அதனாலதான் பர்னபாவுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை அவன் வாஞ்சித்திருப்பான் என்று நான் விரும்புகிறேன், நான் வாஞ்சிக்கிறேன். அப்போ நமக்கும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கும் நான் பரிசுத்த ஆவியில நிரம்புகிற அனுபவத்துக்குள்ள நான் வர எனக்கும் நீங்க போதிப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. இன்னும் இந்த பரிசுத்த ஆவியினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நல்லா கவனிக்கீங்களா? பரிசுத்த ஆவியின் நிறைவு வரும்போது நம்ம என்ன ஆண்டவர் செய்யறாராம்? பலனடைய பண்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா பகுதிகளிலும் எங்களை என்ன செய்யறாரு? சாட்சியா நிறுத்துகிறாரு. இது போதாதா? இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அப்போ அந்த அனுபவம் ஒரு மனுஷனை எப்படிதான் காட்டும்னா நல்லவர்களா நல்ல மனுஷனா தான் என்ன செய்யும்? காட்டும். ஆமே. அதனாலதான் நாம் இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் நிறைவு ஏன் அவசியம் அப்படின்னா பலனடைய பண்ணுது. கிறிஸ்துவுக்குள் பலனடைய பண்ணுது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சாட்சியின் அனுபவத்தை எல்லாருக்கும் என்பதாக என்ன செய்கிறதுனா வெளிப்படுத்த உதவி செய்கிறது. சாட்சி கெட்ட அனுபவம் அல்ல, சாட்சி இல்லாத அனுபவம் இல்லை. இன்னொரு மனுஷனை சாட்சியை கெடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த ஒருபோதும் பரிசுத்த ஆவியானவர் வேலையே செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. நல்லா கவனிங்க. அப்போ நல்லா கவனிங்க. நல்ல மனுஷன் பரிசுத்த ஆவியில் நிரம்பினவன். அந்த நல்ல மனுஷன் ஆமா எப்போதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது கர்த்தர் என்ன செய்வார்? போதித்து நடத்துவார். 2வது பலனடைய பண்ணுவார். எல்லா இடங்களிலையும் நம்மை சாட்சியாய் கர்த்தர் என்ன செய்வார்? நிறுத்துவார். இன்னும் வாசிப்பீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 8:13 வாசிப்பீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 4:8-13 சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, 13ஆம் வசனம், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். நல்லா கவனிங்க. 3வது இது நல்லா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஆமா, இவங்களுக்கு படிப்பறிவும் கிடையாது. இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேதமையா தான் இருந்தவங்க. ஆனா பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்க வாழ்க்கையில வந்தபோது அவர்களை எப்படி பார்த்தாங்கன்னா இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை நல்லவர்கள் என்ற அடையாளத்தை எப்படி நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா இவர்கள் இயேசுவோடு கூட சொல்லுங்க, இயேசுவோடு கூட
இருந்தவர்கள், இருக்கிறவர்கள், இயேசுவோடு கூட வாழுகிறவர்கள் என்ற அந்த அடையாளத்தை நாம என்ன செய்யணும்னா இந்த உலகத்துக்கு காட்டணுங்க. அல்லேலூயா. ஆமா, படிப்பை வச்சு இல்ல, படிப்பை வச்சு இயேசுவோடு இருந்தவர்கள்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. இயேசுவோடு இருக்கிறவர்கள் அவர்கள் தனித்துவமானவர்கள், தனி சிறப்பு வாய்ந்தவர்கள். அல்லேலூயா. ஆமா, எத்தனையோ சாட்சிகளை கேட்க முடியும். 1ஆம் கிளாஸ் கூட படிக்காத ஆளுக்கு பைபிள் படிக்கும். எப்படி? 1ஆம் கிளாஸ் கூட படிக்கவே தெரியாது. இன்னும் சொல்ல போனா ஆனாவனா கூட, ஆனா எப்படி பைபிள் படிக்க முடியும் அப்படின்னா அது தேவனால் அவர்களுக்கு சாத்தியமாய் மாறிச்சு. ஆமே, அல்லேலூயா. அவன் கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொல்றேன்னா, தேவனால் உண்டாகிற ஞானம் அது விலையேற பெற்றது. அதற்கு ஈடு என இந்த உலகத்தின் படிப்பு நிற்க முடியவே முடியாதுங்க. அப்போ பேதுருவை பார்த்து இப்படி நினைக்கிறாங்க, இவருக்கு படிப்பே கிடையாது, இவர் ஒரு பேதமே இருந்தாலும், ஆனா இவர் பேசுறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, இவர் இயேசுவோடு கூட இருந்தார். ஆமென். அப்ப நல்லவர்களுடைய அடையாளத்தை குறித்து நான் சொல்றேன். நல்லவர்களை அடையாளப்படுத்துவதற்கு முதலாவது கர்த்தர் போதிக்கிறார் என்பதை அவர்களால் நாம உணர முடியும். 2வது பலன் அடைந்திருப்பாங்க. 2வது அவங்க சாட்சி உள்ளவர்களா இந்த பூமியில இருப்பாங்க. 3வது இயேசுவோடு இருக்கிறவங்க என்பதை அவர்கள் மூலமா காண முடியும். ஆமே. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நல்லவர்கள் அடையாளத்துக்கு பரிசுத்தாவின் நிறைவு, விசுவாசத்தின், ஏன்னா விசுவாசத்தின் நிறைவை குறித்து நான் உங்கள்கிட்ட பேசலைன்னா அது குறித்து நமக்கு ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இம்பார்ட்டன் எதுனா பரிசுத்தாவின் நிறைவு. ஏன்னா இந்த காலத்துல நமக்குள் கிரியை செய்கிறது யாரு? பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் இல்லாம நாம எதையும் செய்யவே முடியாது. ஆகவே முதலாவது நல்லவனுடைய வாழ்க்கையில் நல்ல மனுஷன் என்று அறியப்படுவதற்கு பரிசுத்தாவின் நிறைவும் விசுவாசத்தின் நிறைவு இருக்கும்போது இந்த 3 மாற்றங்கள் வாழ்க்கையில என்ன செய்யும்? காணப்படும். சரி, அடுத்து நான் உங்களுக்கு வேகமா சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டின் முதல் சுவிசேஷ புஸ்தகம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை, நல்ல கவனிங்களேன், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து, நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நல்ல மனுஷன் இல்ல அதை கொஞ்சம், நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுற. எப்படி அந்த வார்த்தை அப்படி அழகா ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க. இதுதான் தேவனுடைய ஆவியானுடைய அந்த உந்துதலை நல்லா கவனிங்க. நல்ல மனுஷன், அவனோட நல்ல பொக்கிஷம் இருக்கு, நல்ல பொக்கிஷத்துக்குள்ள நல்லவைகள் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ள ஆண்டவர் அதை வைக்க விரும்புறதுனால தான் பேசுறாரு. நாம் ஆண்டவருக்கு எப்படி இருக்க போறோம்? மற்றவங்களுக்கு எப்படி இருக்க போறோம்? நல்ல மனுஷனா இருக்க போறோம். நம்ம இருதயத்துக்குள்ள நல்ல பொக்கிஷத்தை ஆண்டவர் வைக்க போறாரு. அந்த நல்ல பொக்கிஷத்துல இருந்து நல்லவைகளை என்ன செய்ய போறோம்? எடுத்து காட்ட போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம நல்லவைகளை தான் என்ன செய்யணும்? நாம யாரு அப்படிங்கிறத ஸ்தோத்திரம். நாம படிப்பினாலேயோ நம்முடைய அதிகாரத்தினாலேயோ நம்முடைய ஆணவத்தினாலேயோ அப்படி நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. நாம என்னதான் வெளிப்படுத்தணும்? நான் தேவனுடைய பார்வையில நல்ல மனுஷன், எனக்குள்ள ஒரு இருதயம் இருக்கு, அந்த இருதயத்துக்குள்ள இருந்து நல்ல பொக்கிஷம் தான் என்ன செய்யும்? அது நல்லவைகளை எனக்குள்ள இருந்து எடுத்து என்ன செய்யும்? காட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அது என்ன நல்ல பொக்கிஷம், அது என்ன நல்லவைகள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அது வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு. 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், எண்பத்தி 4ஆம் சங்கீதம் 10, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். நல்லா கவனிங்க. அவன் எதை எடுத்து காட்டுகிறான் அப்படின்னா,
1000 நாளை விட ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துல போய் நான் ஆராதிக்கிறத நான் நல்லதா பார்க்கிறேன், அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கறத எடுத்து காட்டுகிறது. அப்போ என்ன, தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற அனுபவத்தை அனுதினமும் வாஞ்சிக்கிற ஒரு அனுபவம் தான் அது. அதாவது நல்ல இருதயத்துக்குள், அந்த நல்ல பொக்கிஷத்துக்குள் இருந்து வெளிப்படுகிற ஒரு நல்ல அனுபவம். ஆமென் சொல்லுங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கு பல வழிகளில் என்ன வருதுன்னா, சோதனையும் நெருக்கமும் இடரலும் இப்படிலாம் பெருகிட்டே இருக்கு. அதனாலதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, சிலர் ஆராதனையை விட்டு விடுகிறது போல நாம என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆராதிக்க விடாதபடி, தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்க விடாதபடி இன்னைக்கு பல வழிகளில் பிசாசு என்ன செய்யறான், கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு நல்ல மனுஷனுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு. அந்த பொக்கிஷத்துக்குள்ள ஒரு நல்லதான ஒரு சுபாவம் இருக்கு. அது என்ன சுபாவம்? நான் கர்த்தரை ஆராதிக்கணும். சொல்லுங்க, நான் கர்த்தரை ஆராதிக்கணும். 1000 நாளை விட வாரத்துல ஒரு நாள் ஆராதிக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறது. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் அதை என்ன செய்யறது இல்லை, விரும்புறது இல்லை, வாஞ்சிக்கிறது இல்லை. ஆராதனைனா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை, அது ஒரு சாத்திரம், அது ஒரு சம்பிரதாயம், அது ஒரு ஏதோ ஒரு, அப்படி இல்லை. அப்படி நம்ம அனுசரிக்க கூடாது. அது எப்படி அனுசரிக்கணும்? நான் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு நாள் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆமென் சொல்லுங்க. உன்னதமான தேவனை ஆராதிப்பதற்கு எனக்கு ஒரு நாள் எனக்கு கிடைச்சிருக்குன்னு அதை வாஞ்சிக்கிற இருதயம், அதை வாஞ்சித்து அதை எப்போ வரும் அப்படின்னு அதை ஏங்குகிற அந்த ஒரு சுபாவம் நமக்குள் இருந்து வெளிப்படுதா? அதை எடுத்து காட்டுறோமா? அந்த அனுபவம் தான் அந்த மனுஷனை நல்ல மனிதன் என்பதை சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். இதுதான் நல்லது. எது நல்லது? 1000 நாளை விட அப்படியே பிரகாரத்தில் செல்கிற ஒரு நாள் அது நல்லது. அதை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு எடுத்து காட்டுறோமா? அப்படி எடுத்து காட்டுவோம்னா அந்த மனிதன் அவனும் ஆஸ்வதிக்கப்படுறான், அதன் மூலம் அநேகரும் ஆஸ்வதிக்கப்படுறாங்க. அப்போ முதலாவது தேவனுடைய ஆலயத்துக்கு போவது நல்லதுன்னு அவன் எடுத்து காட்டுகிறான். அப்ப நாம நல்ல மனிதர்கள் என்றால் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவது நல்லது என்பதை எடுத்து காட்டக்கூடியவங்களா நம்ம வாழுகிறோமா, ஜீவிக்கிறோமா, அல்லது அந்த நேரத்தை போக்குகிறோமா? ஏதோ போறோம், ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு வரணும், என்ன செய்யறது அப்படின்னு நம்ம காட்டுறோமா? என்ன இன்னைக்கு எங்க போறீங்க, என்ன செய்யறது, ஞாயிற்றுக்கிழமை வந்தா போக வேண்டிய இருக்க, என்ன செய்ய, போகலன்னா ஏதாவது சொல்லுவாங்க. அப்படி இல்லை. அப்படி ஒரு கட்டாயம் நம்ம வாழ்க்கையில வரவே கூடாது. நான் போறேன் அப்படிங்கிறத நல்ல சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட அதற்காக நம்ம ப்ரிப்பரேஷன் ஆகிறோம் பாருங்க. அதை அநேகர் பார்க்கணும். எப்பா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறதுக்கு இவங்ககிட்ட என்ன ஒரு பரபரப்பு இல்லை, அதுல ஏதோ ஒரு விசேஷம். சொல்லுங்க, அதுல ஏதோ ஒரு விசேஷம். கர்த்தரை துதிக்கிறதுல, கர்த்தரை பாடுறதுல, கர்த்தருடைய சமூகத்துல சாட்சி சொல்றதுல, கர்த்தருடைய வசனத்தின் மேல பிரியப்படுறதுல, அன்னைக்கு கர்த்தர் என்னோட கூட பேச போற சத்தியத்தை கேட்கறதுல அப்படி ஒரு பரபரப்பு, அப்படி ஒரு அல்லேலூயா. ஊருக்கு போனோம்னா என்ன பரபரப்பு இல்லை. 10 மணிக்கு பஸ்ஸுனா 8 மணிக்கே நம்ம பெட்டியெல்லாம் திரட்டி மடிச்சு திணிச்சு அதை அழகா தூக்கி வச்சு எல்லாத்தையும் ஒரு செக்கப். இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, பேஸ்ட் இருக்கா, ப்ரஷ் இருக்கா, சோப்பு இருக்கா, ஷாம்பு இருக்கா, பவுடர் இருக்கா, எல்லாம் ரைட்டு. ட்ரெஸ் ஒன்று இருக்கா, எத்தனை நாள் தங்குறோம் அத்தனை ட்ரெஸ் தூக்கி வைங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஒன்றுக்கு 10 முறை செக் பண்ணி அதில் அதை எடுத்தியா, இதை எடுத்து எல்லாம் இருக்கியா, மாறுமையா, சும்மா இரும். உனக்கு அறிவு இருக்கா, எல்லாம் இருக்குன்னு சொல்லுவேன். அப்புறம் அங்கே போய் இருந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னு. இப்படிலாம் நம்ம ஆயத்தப்படுறத பார்த்தா பக்கத்தில் இருக்க ஆளுக்கு சொல்ல, ஊருக்கா போறியே, சரி ஊருக்கு போற தெரியுது. எதை வச்சு நம்ம பரபரப்பா கிளம்புறத வச்சு நம்ம சொல்லவே வேணாம், அழகா என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். நம்ம ஆலயத்துக்கு போவதில் அப்படி ஒரு பரபரப்பு நமக்கு இருக்கணுங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நம்ம மைண்டில் காலையில் எழும்போதே இன்னைக்கு கர்த்தருடைய நாள், இன்னைக்கு கர்த்தரை என்ன செய்ய போறேன், ஆராதிக்க போறேன், இன்னைக்கு ஒரு விசேஷமா கர்த்தரை என்ன செய்ய போறாரு. இதுதான்
நம்ம வாழ்க்கையில் எடுத்து காட்ட வேண்டிய ஒன்று. ஆமே. இன்னைக்கு அநேகர் சோரம் போயிட்டாங்க. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில கர்த்தரை ஆராதிக்கிற மனப்பான்மையை விட்டு விலகி போயிட்டாங்க. ஏதோ கடமைக்காக ஆராதிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கர்த்தரை எச்சரிக்கிறார். அந்த அனுபவத்தை விட்டு நீங்க விலகி போயிருந்தீங்கன்னா திரும்ப ஆண்டுடைய சமூகத்துல வாங்க. கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நல்ல நிலைமைக்குள்ள நீங்க வாங்க. கர்த்தர் அதை விரும்புறாரு. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யக்கூடிய பெரிய திட்டம் ஆண்டவர் காத்திருக்கிறது. அதை நீங்க செயல்படுத்துவதற்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆராதனையை வாஞ்சித்து அவருடைய சமூகத்துல வரணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. ஆமே. அப்ப ரெண்டாவது, நல்ல மனுஷன் தன் இருதயத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். முதலாவது, தேவனுடைய ஆலயத்துக்கு போவது நல்லதுன்னு காட்டுகிறான். ரெண்டாவது, 119 சங்கீதம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை நல்லா கவனிக்கீங்களா? அப்போ நல்லதை எப்படி எடுத்து காட்டுகிறான் அப்படின்னா, உபத்திரவப்பட்டது எனக்கு இதை காட்டணும். ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஐயப்பா நல்லதை செஞ்சா காட்டலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இதுதான் நல்லதுன்னு சொல்லணுமா? உபத்திரவப்பட்டது நல்லது. ஏன் நல்லதா? அப்படி பிரமாணத்தை நான் அதுல என்ன செய்யறேன்? அப்ப இதை நம்ம சொல்லித்தானே ஆகணும், எடுத்து காட்டித்தானே ஆகணும். அதைத்தான் நான் செய்ய மாட்டேங்க. பிசாசு சொல்றான், இதை மறைச்சிரு, உபத்திரவப்பட்டதெல்லாம் நீ என்ன செஞ்சிரு, மறைச்சிரு. அப்படி இல்லைங்க. நாம் நல்ல மனிதர்கள் என்பதை இந்த உலகத்துக்கு நாம் காட்ட வேண்டிய விதத்தில் காட்ட வேண்டும். நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகள் எப்படி காட்டணும்? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஏன் நல்லது? அதனால் அவருடைய பிரமாணத்தை நான் என்ன செய்யறேன்? அந்த உபத்திரவத்தின் வாயிலாக நான் என்ன செய்யறேன்? கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமா சொல்றீங்களா? ஆமே. நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு பிள்ளைய போல கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு பார்த்தீங்கன்னா வயசு அதிகமானாலும் அவருடைய ராஜ்யம் போற வரைக்கும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கணும்? கற்றுக்கிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. கற்றுக்கிட்டே, ஆமா கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ நல்லா கவனிங்க. நாம் உபத்திரவப்படுகிற ஒவ்வொரு உபத்திரவத்திலையும் நமக்கு ஒரு ஸ்டடியை கத்துற வச்சிருக்கிறேன், ஒரு பாடத்தை. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவத்தில் நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அது நல்லதுன்னு நான் சொல்லுகிறேன். ஆமே. நல்லதுன்னு இந்த உலகத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, சமுதாயத்திற்கு நான் அதை எடுத்து காட்டுகிறவனா நான் இருக்கணும். ஆமே. அப்படி நம்ம எடுத்து காட்டுனா ஒரு காலம் வரும். அப்போ நம்மளை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் என்பதை இன்னும் அதிகப்படியாக கர்த்தர் எடுத்து காட்ட வல்லவராய் இருக்கிறார். அப்போ ரெண்டாவது, உபத்திரவப்படுகிறது எனக்கு நல்லது அப்படிங்கிறத நல்ல மனிதன் தன் இருதயத்திலிருந்து, நல்ல பொக்கிஷத்திலிருந்து இந்த நல்லவைகளாய் இருக்கிற இதை எடுத்து என்ன செய்வான்? காட்டுவோம். நம்ம காட்டுறோமா? நம்ம காட்டலைன்னா நம்ம காட்டணும். உபத்திரவப்பட்டுட்டோம்னு சொன்னா அவங்கள உபத்திரவப்படுத்திடக்கூடாது, உபத்திரவப்படுத்தினவர்களை விட்டக்கூடாது அப்படின்னு நம்ம என்னெல்லாம் செய்யலான்னு என்ன செய்யக்கூடாது. நம்ம வேலை அது கிடையாது. ராமன் சொல்லுங்க. பழி வாங்கிறது கர்த்தருக்குரியது. கர்த்தர் தான் என்ன செய்வாரு? நம்ம எல்லாம் அவருடைய வேலைக்காரர்கள். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எஜமான் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிடுவாரு? அவர் பார்த்துக்கிடுவாரு. ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை உருவாக்குற விஷயத்துல ஆண்டவருக்கு நன்றி தான் சொல்லணும். ஆமே. அல்லேலூயா. அப்போ நல்ல மனிதன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளாகிய உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லதுன்னு எடுத்து காட்டணும். சரி. அப்புறம் மத்தேயு 6:1 வாசிப்பீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக தர்மங்களை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. சரி. நல்ல கவனிங்க. அடுத்து, நல்ல மனுஷன் யார் அப்படின்னா, மனுஷர் காண வேண்டும் என்று தான தர்மங்களை செய்யாமல் இருக்கிறவன் தான் யாரு? நல்ல மனுஷன். ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற நல்ல மனுஷனை யாரு எப்படி சொல்றாங்க? ஏகப்பட்டதெல்லாம் செஞ்சுவிட்டு, ஏப்பா என்ன சொல்லு, நல்ல ஏப்பா புண்ணியான என்ன செஞ்சிருக்கான் பார்த்தீங்களா, எவ்வளோ செஞ்சிருக்கான் தெரியுமா? ஆனா ஒரு நல்ல மனுஷன் தான தர்மத்தை காணணும், மனுஷர் பார்க்கணும்னு என்ன செய்ய மாட்டான். நாமளும் எப்படி இருக்கணும்? நாம செய்கிற காரியம் வலது கை செய்கிறத இடது கைக்கு சொல்லுங்க தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு நாம செய்கிற அந்த காரியம் இருக்கணும்.
சில இடத்துல சில காரியங்களை உந்துதல் பண்ணும்படி, சிலருக்குள்ள அந்த பாரத்தை ஏற்படுத்துவதற்கு சில காரியங்களை பேசலாம். ஆனா மனுஷர் காண வேண்டும் என்றே அந்த தான தர்மங்களை என்ன செய்யக்கூடாது. அப்படி செய்கிறது ஒரு நல்ல மனுஷனுடைய சுபாவம் கிடையாது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அதற்கு எடுத்துக்காட்டாக கொர்நேலியை சொல்லலாம். கொர்நேலியை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திர, இத்தாலியா பட்டணத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து போதும். கொர்நேலி எப்படிப்பட்ட ஆளு? ஜனங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? மிகுந்த தர்மங்களைனா என்னன்னு நினைக்கிறீங்க? அதை கணக்கிட முடியாது. அதுதான் அப்படி போட்டிருக்கு, கணக்கிட. அப்போ அது இங்கிலீஷ்ல ஒருவேளை எப்படி போட்டிருக்கோம்? அன்லிமிட்டட்னு போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அன்லிமிட்டட்னு என்ன அர்த்தம்? அதை கணக்கில் நம்ம எடுக்கவே அந்த அளவுக்கு தான தர்மம் செஞ்சான். ஆனா அவன் தான தர்மம் செஞ்சான் அப்படிங்கிறத பெருசா விரிவா என்ன செய்யல, ஒரு ஷார்ட்டா போட்டிருக்கு. நம்மளும் எப்படி இருக்கணும்னா அநேகருக்கு என்ன செய்யணும்? தான தர்மங்களை செய்யக்கூடியவங்களா என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அங்கே சபைக்கு எழுதும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 13:16 நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். அப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் என்ன செய்யறாரு? ரொம்ப பிரியமா இருக்கிறார். அப்ப நம்ம அதை கட்டாயம் என்ன செய்யணும்? மனுஷர் காண வேண்டும் என்று நம்ம செய்யக்கூடாது, தேவன் பார்க்கிற வண்ணமாய் நாம் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் தான் நல்ல மனிதர்கள், அவர்களுக்கு மேலதான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அப்படிப்பட்ட தான தர்மங்களை செய்யும் போது கர்த்தர் மேல ரொம்ப பிரியப்படுறார். அவர் பிரியப்பட்டாருன்னா நம்மளை சும்மா விடுவாரா? சொல்லுங்களேன். அவர் பிரியப்பட்ட நம்மளை சும்மா விடுவாரா? அது எப்படி விடுவாரு? அதை விட பல மடங்கு நம்ம ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனையோ பேர் உண்டு, அவர்களை இனம் கண்டுபிடிப்போமானால், ஒருவேளை நம்முடைய கண்களில் அவர்களை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவாரானால் அந்த இடத்துல நம்ம கட்டாயம் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஆமே, அவங்க இவங்க அப்படி இப்படி அதெல்லாம் பார்க்க கூடாது. அவர்கள் மனிதர்கள், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கடமை நம்ம மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சரி, கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 13:22. நல்ல மனிதர்கள் யார்? 4வது, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான். ஆமென் சொல்லுங்க. 4வதாக நல்ல மனுஷன் யார்? தன் பிள்ளைகளுக்கு எதை வச்சுட்டு போறான்? சுதந்திரம்னா என்ன? அது உரிமை, அதிகாரம். அவன் சேர்த்து வைத்திருக்கிற சகலவற்றுக்கும் ஒரு பர்மிஷனை கொடுத்துட்டு போறான். ஒத்துக்கிட்டீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க கேட்கலாம், அப்படியா பாஸ்டர்? அப்ப நம்ம நிறைய சேர்த்து வைக்க வேண்டியிருக்கு பாஸ்டர். நிறைய சேர்த்து வைக்கணும். அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை, அதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணக்கூடாது. அதை மட்டும் கிடையாது, அதை விட நிறைய சத்தியம் இதுல இருக்கு. நான் நேற்று உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்துல ரொம்ப ஆழமாய் சிந்திக்கும் போது ஆண்டவர் நிறைய காரியங்களை என் உள்ளத்துல ஆண்டவர் உணர்த்தினார், பேசினார். ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, இவ்வளோ இருக்கா ஐயா இதுக்குள்ள. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை என்ன செய்யறான்? வைத்து போகிறான். அவன் தான் நல்ல மனுஷன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கடனை வச்சுட்டு போறாங்க. என்ன வச்சுட்டு போறாங்க? ஆமா, பயங்கரமான கடன், கெட்ட பேரை வச்சுட்டு போறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சொல்லலாம். கெட்ட பேரு, கடன், அப்புறம் அவமானம், நிந்தை, கண்ணீர், துக்கம், இவைகளை வச்சுட்டு போறாங்க. ஆனா நாம தேவனுடைய பார்வையில் நல்ல மனிதர்களா இருக்கும்போது நம் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போக கர்த்தர் உதவி செய்வாரா? அது என்ன சுதந்திரம்? ஆதியாகம புஸ்தகத்தை திருப்பிக்கொள்ளும். 48ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஆதியாகமம் 48:4 வாசிக்கும் போது, நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார். இது சொல்றது யார் தெரியுமா? இது சொல்றது யாரு? இது சொல்றது யாரு?
யாக்கோபு சொல்றார். யார்கிட்ட சொல்றாரு? யோசேப்பிட்ட சொல்றார். நீங்க மேல உள்ள வசனங்களை 1வது வசனத்திலிருந்து வாசிப்பீங்கன்னா, அதற்கு பின்பு நம்முடைய தகப்பனாரும் வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரராகிய மனாசேயையும் எப்பிராயீமையும் தன்னோட கூட கொண்டு போனான். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். போதும். நம்ம வாசித்த வசனத்துல நீதிமொழிகளை சொல்லப்பட்டது மாதிரி அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யாக்கோபு பிள்ளைனா யாரு? பிள்ளைனா யாரு? யோசேப்பு. பிள்ளைகளின் பிள்ளைனா யோசேப்புக்கு பிறந்த மனாசே, எப்பிராயிம். அழகா வருதா? இவங்களுக்கு அவன் என்னத்தை வைக்கிறான்? தன் சுதந்திரத்தை வைக்கிறான். என்ன வைக்கிறான்? சொல்லப்பட்டிருக்காங்க, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடு கூட சொன்னார். யாக்கோபு தனிப்பட்ட ரீதியில சுதந்திரத்தை கொடுக்க முடியாது. யாக்கோபுக்கு ஒருத்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்க எல்லாருக்குமே ஒருத்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒருத்தர் வாக்கு பண்ணி தான் உங்களை என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. அப்ப அதுதான் பிரதானமான சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நம்மோட மறைச்சிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அதை என்ன செய்யணும்? கொடுக்கணும். இது நானா சம்பாதிச்சா கிடையாது, என் பிரயாசத்துல வந்தது கிடையாது, என் முயற்சியில வந்தது கிடையாது. எனக்கு ஒருத்தர் வாக்கு பண்ணினாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி நான் இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வருவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு. அந்த தேவன் என்னை ஆசீர்வதித்தாரு, அந்த தேவன் என்னை பெருக செய்தாரு, அந்த தேவன் என் இல்லாமைய ஆண்டவர் மாற்றி என்னை நிரப்பினாரு. அந்த தேவனுடைய நாமத்தினால என் பிள்ளையாயிருக்கிற உனக்கும் உன் பிள்ளையாகி இருக்கிற என் பேர பிள்ளைகளுக்கும் இந்த சுதந்திரத்தை உங்களுக்கு முன்னால நான் வைக்கிறேன். என்ன வச்சாரு? நீங்க கீழே உள்ள வசனம், அதை நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருந்தேன். ஆமா, அதுல கீழே 48:15 இருந்து வாசிப்போம். யோசேப்பை முதலாவது பாத்தீங்களா? சுதந்திரத்தை யாருக்கு வைக்கிறான்? யோசேப்புக்கு முதல்ல கொடுக்கிறான். ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் வழிபட்டு வணங்கின தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அடுத்து யார் ஆசீர்வதிக்கிறான்? எவ்வளவு அருமையான சத்தியம் பாருங்க. யோசேப்பு ஆசீர்வதிக்கிறான், சுதந்திரத்தை கொடுக்கிறான். அதுக்கு மாத்திரமல்ல, அதோட நிறுத்திக்கல. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆழமா சொல்றான், நான் வழிபட்டு வணங்கினவரும், ஆமை நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கு நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகள் மேல ஆமை ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என் பேரும் என் பிதாவாகி ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு டிரான்ஸ்பர் அப்படியே ஆகுது பாருங்க. இவரோட நின்று போயிடக்கூடாது. இது அப்படியே இவர்களுக்கும் என்ன செய்வதாக இடப்பட கடவது. அடுத்து பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றார். தகப்பன் தன் வலது கையை எப்பிராயீம் மேலையும் தலையின் மேல் வைத்து யோசேப்பை கண்டு அது தனக்கு பிரியமா இல்லாத அப்படினால் இங்க ஒரு சின்ன பிரச்சனை வருது. ஆனா அது பிரச்சனை கிடையாது. சுதந்திரம் கடைசியா கரெக்டா என்ன செய்யுது? அது தேவனுடைய நடத்தல்னாலதான் கை மாறுச்சு. இவன் சொல்றான் இங்க வைங்க ஐயா கையா அப்படிங்கிறான். அப்படி கிடையாது, இங்கதான் கையை வைப்பேன். இவன் தான் மூத்தவன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நல்ல மனுஷன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை என்ன செய்வான்? அப்படி நல்ல மனுஷனை நாம என்ன செய்யணும்? இருக்கணும். பொக்கிஷங்களை சேர்த்து வச்சிருக்கோமா? அது பிள்ளைகளுக்கு சரியா அழகா அதை கரெக்டா என்ன செய்யணும்? நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்களாகிய அந்த அனுபவத்தை என்னோட பிள்ளைகளுக்கு கட்டாயம் சொல்லி கொடுத்துடணும். நான் இப்படி ஆஸ்வதிக்கப்பட்டேன்னா அதுக்கு காரணம் கர்த்தர் தான். அது விலையேறப்பட்ட சுதந்திரங்க, கிடைக்கப்பெறாத சுதந்திரங்க. எத்தனையோ பேருக்கு அந்த நிச்சயம் இல்லை. என்னை ஆஸ்வதிப்பார் அப்படிங்கிற நிச்சயம் இல்லாம உலகத்துல வாழும்போது எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி என்னை ஆஸ்வதிச்சிருக்கிறாருன்னா அது எவ்வளவு விலையேறப்பட்ட சுதந்திரம். ஆமே, அது நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டாயம் சொல்லி கொடுத்தே தரணும். யோசேப்புக்கு சொல்லி கொடுத்து யோசேப்பின் பிள்ளைகளாகிய எப்பிராயீமுக்கு மனாசேக்கு அதை என்ன செய்யறான்? கடத்தி விட்டாரு. அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் முடிக்கிறான். 20 வசனம், இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து தேவன் உன்னை எப்பிராயீமை போலவும் மனாசே போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேல் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று
எப்பிராயீமையும் மனாசே முன்னே வைத்தான். பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோடு இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் உங்களைன்னு சொல்லியாச்சு. அப்போ யோசேப்பையும் சேர்த்து யோசேப்பின் பிள்ளைகளையும் சேர்த்து இந்த ஆசீர்வாதத்தை கரெக்டாக என்ன செஞ்சிட்டாருன்னா வச்சுட்டு போயிட்டார். ராமின்னு சொல்லுங்க. ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல தகப்பன் இதை கட்டாயம் செய்யணும். இதை செய்யலைன்னா அது நல்ல மனுஷனும் கிடையாது, நல்ல தகப்பனும் கிடையாது. ஆமே, நாம் ஆண்டவர் நல்ல மனுஷனாகவும் கர்த்தர் வாழ வைக்கிறார், நல்ல தகப்பனாகவும் நல்ல ஒரு தாயாகவும் நம்மை கர்த்தர் என்ன செய்வார். அப்போ 4 காரியங்கள் நல்ல மனுஷன் யார் என்ற அடையாளத்தை காட்டுவதற்கு. முதலாவது, பரிசுத்தாவின் நிறைவும் விசுவாசத்தின் நிறைவும் உடைய மனுஷன் நல்ல மனுஷன். 2வது, ஸ்தோத்திரம், தன் இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறவன், அது என்ன மனுஷன்? நல்ல மனுஷன். 3வது, மனுஷர் காண வேண்டும் என்று தான தர்மங்களை செய்யாத மனிதன் நல்ல மனுஷன். 4வது, தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறவன் நல்ல மனுஷன். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் கர்த்தர்களை நம்புகிறேன். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, நான் நல்ல மனுஷனாக இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை நல்ல மனுஷனா முதலாவது என்னை மாற்றுங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை தான், ஆனால் அந்த உலகத்தின் பார்வையில் நான் நல்ல மனுஷனாக இருந்து உங்கள் நாமத்துக்கான ஆண்டவரே நீதியை நான் வெளிப்படுத்தும்படி, உம்முடைய பிள்ளை என்ற அடையாளத்தை வெளிப்படுத்தும்படி நான் விரும்புகிறேன்னு சொல்லி ஒரு விசை கூட நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் கேட்ட சத்தியம், நல்ல மனுஷன் யார் என்ற அந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு ஆண்டவரே, அதில் இருக்கிற ஆண்டவர் வசனங்கள் மூலமாக எங்களுக்கு போதிக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டு நாங்கள் உணர்வடைந்து உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நல்ல மனுஷனா நீங்க மாற்றி, உம்மை போல ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தை போல நாங்கள் நல்ல மனிதர்கள் என்ற அடையாளத்தை நாங்கள் இந்த உலகத்துக்கு காட்ட விரும்புகிறோம். கர்த்தர் எங்களை அப்படி மாற்றுங்க. உம்முடைய சித்தமே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவனுடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து உடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் உடைய பிள்ளைகள் கட்டி எழுப்பப்பட கர்த்தர் தாமே கிருபைகளை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மையப்படட்டும். சகல துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களெல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் என் வயது வாழ வயது போல திரும்புகிறது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட, உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடு கூட என்றென்றைக்கு இருந்து காத்து நடத்துவதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.